இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வடச்சட்டி காஞ்சிருக்கு, எண்ணெய் ஊற்றியாச்சு. வந்து மல்லி போட்டுக்கிட்டோம், வெங்காயம், ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறோம். தக்காளி 3 தக்காளி எடுத்து அரைஞ்சி போட்டுக்கலாம். 4 வரமிளகா போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போடுறோம். இது சூப்பரான சுவையான சுண்டக்காய் குழம்பு. ஆட்டி தான் குழம்பு வைக்கிறோம் இன்னைக்கு. இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம். வந்து ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, சீரகப்பொடி 1 ஸ்பூனு போட்டு அரைச்சிக்கலாம். வந்து கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் சுண்டக்காய் குழம்பு. உளுந்து போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், பூண்டு வந்து நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். மறுபடியும் இதில் பூண்டு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சுண்டைக்காயை வந்து நம்ம தட்டி நாங்கள் உப்பில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். நாட்டு சுண்டைக்காய் வந்து இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா போடுறோம், அதில் லைட்டாக கீரி போடுறோம். இப்போ கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம சுண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். நம்ம நல்லா வணங்க தான் வந்து அந்த குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். சுண்டக்காய் வணங்கும் போது தான் நல்லா இன்னும் நம்ம நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வணங்கிடணும். வந்து சாந்து பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அந்தளவுக்கு நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோங்க. நல்லா மணமாக இருக்குது சாந்து. சுண்டைக்காய் வந்து நல்லா இப்போ வணங்கிட்டுருக்கு. நல்லா நல்லெண்ணெயில் வந்து வணக்கவும் மனம் நல்லா சூப்பராக இருக்குது. மனமும் நல்லா வணங்கணும். இப்போ வந்து நம்ம வணங்கும் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தான் மஞ்சத்தூள் போடுறோம். நம்ம அரைக்கும் போல் மஞ்சத்தூள் போடலை. நல்லா இப்போ வணங்கிடுச்சு பாருங்க காய். இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். நான் அரைச்சி வச்ச சாந்தை வந்து ஊற்றுறோம். அதில் இந்த அளவுக்கு நீங்கள் சாந்து ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறங்க. நல்லா கொதி வரும்போது நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் உப்பு போடலை. அது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம புளி ஊற்றலாம். புளி வந்து நெல்லிக்காய் சோடு எடுத்து கரைச்சிருக்கிறோம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய வரும்போது நம்ம இறக்கிடணும். வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வந்து சுகர் எடுத்துருக்குறோம். நம்ம வெல்லம் தான் இதில் போடணும், நம்ம சுகர் தான் இதில் போடுறோம். நல்லாயிருக்கும் குழம்பு, வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் குழம்பு. வந்து இதில் என்ன சுண்டைக்காய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கசப்பாக இருந்தால் நீங்கள் தட்டி அலசிக்கிறங்க. இல்லை கசப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் விதை வந்து கீழே போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். ஆனால் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைமில் வந்து ஆனால் கிடைச்சா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.